கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி சில நாட்கள், அதன் சம்பவங்களை நாம் படிக்கிறோம். ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா, அவர் பலியிடப்பட போகிறார். இதெல்லாம் ரொம்ப ஆழமாக விவரமாக தெரிந்தவர் ஆண்டவர் மட்டும்தான். எவ்வளவு சொன்னாலும் கூட சுற்றி இருந்தவர்களுக்கு அந்த அறிவு ரொம்ப கொஞ்சம்தான். ஆனால் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் தனக்கு சாதகமாக ஆண்டவர் பேசுவதையும் அதை உறுதி செய்வதையும் பார்க்கலாம். அப்படி ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கவனித்த அந்த வசன பகுதியை அதை ஆழமாக நம்முடைய ஆத்தும அறிவுக்காக படிக்கலாம். உங்களுடைய வெள்ளைக்கல் பரணியை உடைத்ததுண்டா? அல்லது உங்களுடைய விலைமதிப்பான ஒன்றை ஆண்டவருக்காக இழப்பீர்களா? இதுதான் கேள்வி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6 முதல் 13 ஒரு சம்பவம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இதுதான் சம்பவம். ஆனால் இடம் பெத்தானியா. பெத்தானியாவுக்கு போனால் பொதுவாகவே லாசரோட வீட்டுக்கு தான் போவார். லாசரு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த முறை போகும்போது குஷ்டரோகியாக இருந்து சுகமான, ஏன்னா குஷ்டரோகியாகவே அவர் இருக்கிறார்னு வச்சுக்கோமே, யூதர்கள் போக மாட்டாங்க, அவங்களும் விருந்துக்கு அழைக்க மாட்டாங்க. அப்போது இவர் குஷ்டரோகியாக இருந்தவர் ஆண்டவரால் சுகம் பெற்றவர். அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்த உடனே ஆண்டவர் அங்கே போகிறார். ஒரு விசேஷமான ஒரு கெஸ்டாக அங்கே லாசர் உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே லாசரும் வந்திருக்கிறார். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கூடுகையாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா சுகம் பெற்றவராகிய சீமோனும் தன்னை பற்றி தன்னுடைய அனுபவத்தை பற்றியும் பேசின்னு இருப்பார். ஒரு விருந்து தானே, இப்போ எல்லாருமே பேசுவோம் இல்லை, உனக்கு என்னாச்சுப்பா எனக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. லாசரு தான் உயிர்த்தெழுந்ததை பற்றி அந்த சுவாரஸ்யத்தை அவர் பேசியிருப்பார். ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக எப்படி வித்தியாசமாக இருந்திருக்கும் இல்லை. ஒரு குஷ்டரோகி சுகமாவது முடியாத விஷயம், ஆனால் அவர் சுகம் பெற்றவர். மரித்தவன் 4 நாள் கழித்து உயிரோடு வருவது அரிது, நடக்கவே நடக்காது. ஆனால் அப்படி உயிரோடு வந்த ஒரு மனிதனும் அந்த விருந்தில் இருக்கிறான். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக பெருசாக தெரியலாம். ஆனால் அதை விட ரொம்ப பெருசு, ஆண்டவர் அதை ரொம்ப முத்திரை போட்டு சொன்னது. அதுதான் அந்த ஸ்திரீ அந்த பரிமள தைலத்தை, ஒரு வாசனை நிறைந்த தைலத்தை, அந்த பரணியை, அந்த ஒரு பாட்டில் அல்லது ஒரு குப்பின்னு சொல்லலாம், அதை உடைத்து, அதனுடைய விலை இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் தெரியுங்களா? சுமார் 1.25 2 லட்சம் இருக்குமா நம்ம இன்னை மதிப்புக்கு. அவ்வளவு விலையேற பெற்றதை, அவங்களுக்கு அன்னைக்கு அது ரொம்ப விலை மதிப்பானது. அதை உடைத்து சிரசில் ஊற்றி அபிஷேகம் பண்ணினாள். இந்த சம்பவத்தை இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3. அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, அந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. இந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ளே வந்தது மரியாள் என்று நம்ம பார்க்கலாம். அவங்க தான் இந்த ஒரு தைலத்தை உடைத்து பூசினாங்க. இப்போ வசனத்தை பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 1 முதல். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். இந்த இடத்துல பொதுவாக இருக்கிறது, அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பெத்தானியாவிலே சீமோனுடைய வீட்டிலே குஷ்டரோகியா இருந்து சுகமான அந்த சீமோனுடைய வீட்டுக்கு தான் போயிருக்கிறார். அங்கே தான் லாசரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சகோதரியும் அங்கே வந்திருக்காங்க. அங்கே தான் சீடர்கள் எல்லாரும் இருக்க மரியாள் பாதப்படியில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமாக உணவு சமைத்து அதை தயாரிப்பதிலே ரொம்ப கவனமாக மார்த்தாள் இருந்திருக்காங்க.
இதற்காக தான் நாம இந்த 4 புத்தகங்களுக்குள்ள இருக்கிற விவரங்களை ஒன்று சேர்த்து படிக்கும்போது தான் நமக்கு இந்த விவரம் தெரிகிறது. 3. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதமென்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து அப்படி சொல்லாமல் அவன் திருடனாயிருந்தபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருந்தபடினாலும் இப்படி சொன்னான். அப்போது இந்த சம்பவத்தை நம்ம அப்படி மொத்தமாக பார்க்கும்போது விருந்து நடக்கிறது. லாசரு வந்திருக்கிறார், அவருடைய சகோதரிகள் அங்கே இருக்கிறாங்க, சீடர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஒரு விருந்துன்போது நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அப்பொழுது உணவு ஏற்பாடு ஒரு பக்கம் நடக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக மார்த்தாள். இங்கே மரியாள் வசனங்களை கேட்கும்படி சீடரோடு கூட உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவருடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய அன்பு, தன்னை மன்னித்த ஆண்டவருடைய அன்பு, பேரன்பு பெருக்கெடுத்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க அவங்களுக்கு அந்த அன்பு அதிகமாயிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க? தைலத்தை கொண்டு வந்து ஊற்றி ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினார்கள். இதை பார்த்துட்டு இருந்தவங்க, குறிப்பாக யூதாஸ், பணப்பையை ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களிலே வச்சிருக்கிறவர் இவர், கேஷியர் இவர் தான். அவர் என்னன்றாரு, இதை 300 பணத்துக்கு விற்றுக்கலாமே, அதை வச்சு தான் நம்ம கணக்கு போட்டு இன்றைக்கி என்ன சொன்னோம், ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய் பெருமானமானதாக இருக்கும். விலையேற பெற்ற அந்த தைலத்தை தன் அன்பினாலே அதன் அளவு, அதனுடைய விலை மதிப்பை பார்க்காமல் ஊற்றினது மரியாள். அந்த அன்பு விலை மதிப்பை பார்க்காது, அந்த விலை பட்டியலை பார்க்காது அப்படின்றது ஒரு உண்மையாக போல, அன்பின்மை என்பது விலை பட்டியலை பார்க்கும், வீணா போகுமேன்னு பார்க்கும். அதை நம்ம யூதாஸ் கிட்ட பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக தரித்திரர் மேலே கவலைப்பட்டு அவன் சொல்லலையா, ஆவியானவரே சொல்கிறாரு. அவன் திருடனாக இருந்தபடினாலும் அந்த பணத்தின் மதிப்பை மட்டுமே அவன் கணக்கு போட்டபடினாலும் அவன் அன்பின் மதிப்பை கணக்கு போடலை. அது ஆண்டவருக்கு செய்யப்பட்டது என்பதையும் அவன் நினைக்கவும் இல்லை. இன்றைக்கு மனிதர்கள் அநேகர் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்பா அது வீணா போதே, அது அப்படியே ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, இவன் ஏழைக்கு இறங்கி கொடுக்குற ஆள் கிடையாது அப்படின்னா இவன் கொடுத்துனே இருந்திருப்பான் இல்லையா? இவன் கொடுக்குற ஆளும் கிடையாது, அப்படி தர்மம் பண்ணுற ஆளும் கிடையாது. அவர்கள் விசனமடைந்து கோபமடைந்து வெறுப்பினாலே அப்படி பேசினார்களாம். இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவர் இயேசுவின் மீது இருக்கிற அன்பினாலே என்ன செய்கிறோம்? இந்த தலைமுறை ஆண்டவர் இயேசுவின் மீது அன்புள்ளதாக இருக்கிறதா? அவங்கவுங்க கேள்வி கேட்டு பாருங்களேன். மாயையை நம்பி இந்த உலகத்தின் போக்கிலே போய் இந்த உலக வேஷங்களின் மேலே, இந்த உலக மனிதர்கள் மேலே அன்பாக இருக்கிறோம். உங்கள் சொந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவர்களை கூட இன்றைக்கி நேசிக்கிறதே இல்லை. சொந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, பெற்றோர், பிள்ளைகள், அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு கூட ரொம்ப மெல்லிய அன்பாக இருக்கிறது. ஒரு ஆழமான, ஒரு மாசற்ற உண்மையான அன்பாக இன்றைக்கெல்லாம் இல்லை. அது ரொம்ப குறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனால் மாயையை நேசிக்கும் இருதயம்தான் இன்றைக்கி நமக்கு, நம்ம தலைமுறைக்கு அதிகமாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல இவர்கள் அந்த பெண்ணோட செயலை ரொம்ப வெசனப்பட்டு, ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ஒருவேளை இவங்க வெசனப்பட்டதையும் இவங்க சொன்னதையும் கேட்டு, ஆமாம்மா ஏம்மா நீ வீண் பண்ணுற அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? 7ஆம் வசனம், யோவான் 12. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். ஏன்னா ஆண்டவர் மரணத்தை நோக்கி போகிறார். அவர் அடக்கம் பண்ணப்படுவது அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக யூத வழக்கத்தின்படி தைலம் பூசுவார்கள் என்பதும் தெரியும். அதை கனெக்ட் பண்ணுறார். ஏன்னா அந்த சிந்தனை இவருக்கு மட்டும்தான் இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்காது. மற்றவங்க அந்த தாட்லேயே இல்லை, அதை உணரல, அவங்க புரிஞ்சுக்கவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதற்காகத்தான் இது செய்யப்பட்டது, விட்டுடு. எப்போவுமே நான் போயிட்ட பிறகு கூட தரித்திரம் உங்களோட தான் இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு நன்மை பண்ணுங்கள், நீங்கள் தர்மம் பண்ணுங்கப்பா அப்படின்றார். யோவான் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. இந்த வேளைன்னு இருக்கு இல்லையா,
தம் வேலை என்னது என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அந்த திங்கிங், அந்த எண்ண ஓட்டத்துக்குள்ளே தான் அவர் இருக்கிறார். அதனால் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை இந்த நெருங்கிய நாட்களில் தன் மரணத்தோட கனெக்ட் பண்ணி அவர் பேசுகிறார். 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோவான், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தம் வேலையை அவர் அறிந்திருந்தார். அடுத்தது, இந்த தைலம் பூசப்பட்டது அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டது தன் அடக்கத்தோடு அவர் தொடர்பு படுத்தினார். பார்த்தீங்களா? அதில் என்ன ஒரு விசேஷம் இருக்க முடியும் பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. என்னது? ஆண்டவர் இயேசு மரித்து அவரை அடக்கம் பண்ண வேண்டிய அந்த சமயம். ரொம்ப அவசரமாக அதை அவங்க செய்ய வேண்டியிருந்தது. ஒரு மெல்லிய புடவினாலே சுற்றி மிக வேகமாக அவரை கல்லறைக்குள்ளே வைக்க வேண்டியிருந்தது. 56. திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படி ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். 24:1. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். நல்லா பார்த்தீங்களா? ஆண்டவரை இறக்குனாங்க. ஓய்வு நாளுக்கு முன்னால் அவசரமாக ஒரு புடவிலை சுற்றி அவர்களை வைத்தார்கள். அங்கே கந்தவர்க்கங்களை பூசினதாக எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் அதெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு ஓய்வு நாளுக்கு அடுத்து அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. பார்த்தா கல்லறை திறந்திருக்கிறது. அப்போ இந்த கந்தவர்க்கங்களை அவர்கள் பூசுவதற்கான ஒரு சமயமே கிடைக்கல. ஆனால் என்ன நடந்தது? மரியாள் அதை முன்கூட்டியே செய்திருக்கிறாங்க. அதை தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு நோட் கொடுக்குறார் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவள் செய்தது உலகில் எங்கெல்லாம் இந்த பகுதி பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் சொல்லப்படும். ஏன் தெரியுங்களா? அவர் அடக்கத்துக்கு முன்னாலே ஒரு பிணமானது அடக்கம் பண்ணப்பட வேண்டுமானால் ஒரு பரிமள தைலம் பூசி அதை செய்வார்கள். அதை முந்தி இவங்க செஞ்சிட்டாங்க. இந்த இடத்துல எது முக்கியமாக இருந்ததுன்னு சொன்னால், அந்த பெண்மணியோட மாசற்ற அன்பு தேவன் அங்கே இடம் கொடுத்திருக்கிறார். அப்போ அன்பினால் செய்யப்படுவதற்கு தேவன் இடம் கொடுக்கிறார். நம்ம பற்றி நாம் சிந்திப்போம். நாம் இது ரொம்ப முக்கியமானது, இது எனக்கு மட்டும்தான், இது யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படி நினைக்கிற ஒன்றை ஆண்டவருக்காக இழப்போமா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தமாகவோ சுவிசேஷத்தின் நிமித்தமாகவோ வீட்டையாவது நிலங்களையாவது தாய் தகப்பன் சகோதர சகோதரி பிள்ளைகளையாவது நீங்கள் விட்டுவிட்டால், நீங்கள் இழந்து விட்டால், இம்மையிலே மனைவியை தவிர மற்றெல்லாவற்றையும் 100 மடங்கு பெறுவீர்கள், மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவீர்கள் என்று சொன்னார். இவ்வளவு சொல்லியும் கூட ஆண்டவருக்காக சுவிசேஷத்தின் நிமித்தமாக பரிசுத்தவான்களின் ஊழியங்களுக்காக இன்றைக்கு கொடுக்க அல்லது ஒன்றை இழக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அந்த பெண்மணி செய்தது இன்னைய வரைக்கும் அந்த அம்மா உடைச்ச அந்த வாசனை, திரவியத்தின் வாசனை அந்த வீடு முழுவதையும் நிரம்பிற்றான். யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் வெளியேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்னைய வரைக்கும் அந்த வாசனை வரும்படியாக ஆண்டவர் அன்னைக்கே வாக்களித்தார். அப்போது அன்பினால் செய்யப்படும் கிரியையானது காலாகாலத்துக்கும் தலைமுறை தாண்டியும் அந்த வாசனை வீசப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், நம்முடைய கிறிஸ்துவின் வாசனையை, அது என்ன வாசனை? ஏதாவது சென்ட் இருக்கா? நம்முடைய நற்கிரியைகள் தான் வாசனை. உங்கள் நற்கிரியைகளே அநேகர் கண்டு பரலோகத்திற்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் உப்பாக இருங்கள், நீங்கள் ஒளியாக இருங்கள் என்று சொன்னார் இல்லையா? அதான் அதோட அர்த்தம். இந்த பெண்மணி விலையேற பெற்ற அன்றைக்கு விலை மதிப்பான அந்த தைலத்தை உடைத்து ஊற்றினார்கள். அங்கே அவர்கள் இருதயத்தின் அன்பு தான் முக்கியமாக இருந்தது. அப்போ அன்பு விலை பார்க்காது, அன்பின்மை வீணாக போகிறத பார்க்கும். அன்பு
வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்தும்படி பற்றி கொள்ளும். ஆனால் அன்பின்மை தன்னுடைய சுய லாபத்தையே யோசிக்கும். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். இந்த அம்மாவை ஞாபகம் வச்சுங்களேன், மரியாதை. அப்படி நீங்கள் யூதாசும் கேரக்டர் அவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேரையும் நல்லா பாருங்களேன். அவன் பணத்தை திருட அல்லது அபகரிக்க ஆண்டவரை காட்டி கொடுத்தான். இந்த பெண்மணி தன்னிடத்தில் இருந்த விலைமதிப்பான பணமுள்ள அதை கொட்டி அபிஷேகம் பண்ணாள். அவனுக்கு இது வீணா தெரிஞ்சது. ஆனால் அவன் பண்ணது என்ன? ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு பணத்தை கையில் வாங்கினான். அப்புறமா உணர்ந்தான். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு பதிலாக தன்னை மாய்த்து கொண்டான். அப்போ நம்முடைய அன்பு இன்றைக்கி எப்படி இருக்கிறது? குறிப்பாக ஆண்டவர் மேல் இருக்கும் அன்பு எப்படி இருக்கிறது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருதயத்துக்குள்ளேயே உலக சிநேகம் மிக அதிகமான அளவில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்மை பற்றி நாம் சிந்திக்கலாம். ஜெபம் செய்வோம். இரக்கம் நீதியும் உள்ள நல்ல பிதாவே, இதோ நாங்கள் கேட்ட அற்புதமான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் உள்ளத்திலே அன்பு இருக்கிறது, ஆனால் விலையேற பெற்றது உமக்கு கொடுக்கும் அளவுக்கு இல்லையே. நாங்கள் முக்கியமாய் நினைக்கிறதை இழக்க நாங்கள் விரும்பவில்லை அப்பா. மனிதருக்கும் கொடுக்க தயங்குகிறோம், உமக்கும் சுவிசேஷத்துக்கும் கொடுக்க தயங்குகிறோம். என்னுடைய உள்ளம் அப்படி இருக்கிறது. எங்களுக்குள்ளே விசுவாசம், அன்பு, உம்மீதான நம்பிக்கை பெருக எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஸ்திரீயைப் போல வெளியேற பெற்றதானாலும் உடைத்து சுவிசேஷத்து நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் ஊற்றிவிட, கொடுத்துவிட எங்களுக்கு மனதை தாரும். எங்களுக்கு அந்த தைரியத்தை தாரும். எங்கள் சந்ததிக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.